தேவையான அளவுக்கு உடச்சக்கல்ல, வேர்க்கடலை, சின்ன வெங்காயம், தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தண்ணியே ஊற்றாமல் கெட்டியாக அரைச்சிக்கணும். ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு க்யூப்ஸாக கட் பண்ணிட்டு இருக்கிற அந்த பன்னீரை எடுத்து போட்டுட்டு, ஸோ பன்னீரோட என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்னா தேவையான அளவுக்கு அரிசி மாவு, உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த மசாலாவையும் அதில் போட்டு தயிர், லெமன் அண்ட் கொஞ்சம் பெருங்காயம் நல்லா பெரட்டிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்கணும். 15 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதை நீங்கள் 4 சைடும் நல்லா டாஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த வேலை முடிஞ்சிச்சான்னு கேட்டால் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம இதுக்கான ஒரு டிப் இல்லை ஒரு சைட் டிஷ் இல்லாமல் சாப்பிட முடியாது இல்லையா? அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலா, அந்த மசாலாவை எடுத்துக்கிட்டு ஒரு பவுலில் அதில் தேவையான அளவுக்கு தண்ணி, அதுக்கப்புறம் உப்பு, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் முதல்ல இதை ஒரு டிப்போ ஒரு சட்னி டைப்லையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த பன்னீரை அதில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கார்னிஷ்க்கு கருவேப்பிலை தூவி இறக்கிட்டிங்கன்னா வேலை ஓவர்.